வீற்று ஆன்மீக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மார்கழி மாத பலன்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜாதக பலன்களை கீழே உள்ள நம்பர் முன்பதிவு செய்து கொண்டு உங்கள் ஒரு தெளிவான வாழ்க்கையின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் தெரிந்து கொள்ளலாம். மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு மகர ராசிக்கு 16/12/2024 ஆரம்பித்த இந்த மார்கழி மாதம் 13/1/2025 போகி பண்டிகை அன்று முடிவடைகிறது. இதனுடைய அர்த்தம் முடிஞ்சீங்களா? மார்கழி, மனதில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் கழிகிறது, சோதனை வேதனைகள் எல்லாம் கழிந்து மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை ஏற்படுகின்ற ஒரு மாதமாக மார்கழி மாதம் பல வெற்றிகளை கண்முன்னே காட்டப் போகிறது. அதற்கான ஆயத்த பணிகளை செய்ய போறீங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதத்துல முதல்ல சுக்கிரன் உங்க இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் யாரு? உங்களுக்கு 5-10 சுக்கிரன், 5-10 ரொம்ப வலிமை வாய்ந்த சுக்கிரன் மகர ராசியில் இருக்கும்போது நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த மார்கழி மாதம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது போல நிச்சயமா நடக்கும். அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு ஆசி வழங்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். பூமிக்கு அனைத்து தேவர்களும் நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வங்கள் நிச்சயமாக உங்கள் இல்லத்திற்கோ நீங்க செய்கின்ற ஆலய வழிபாட்டிற்கு வந்து நிற்பார்கள், உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள். ஆக உண்மையான வழிபாட்டிற்கு நிச்சயமாக வழிவகுக்கக்கூடிய, அதற்கு ஆசி வழங்கக்கூடிய, உங்க எதிர்காலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உறுதியாக அமையப் போகிறது. உண்மையான வழிபாட்டு நிச்சயமா நடக்கும். அதுக்காகத்தான் உலகமெங்கும் மார்கழி மாதம் தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆசி வழங்கக்கூடிய மாதமாக, எல்லா ஆலயங்களையும் வழிபாட்டுக்குரிய மாதமாக மார்கழி மாதம் அமைகிறது. துன்பங்கள் நீங்க போகிறது, நன்மைகள் பெருக போகிறது, மிகப்பெரிய சாதனைகள் படைக்கப் போகிறீர்கள். 2025 அதற்குரிய ஒரு மாதம் தான். முற்பாதி, மார்கழியின் முற்பாதி 2024, பிற்பாதி 2025. மார்கழி 17 புத்தாண்டு பிறக்கிறது. புரிஞ்சுங்களா? மார்கழி 17 புத்தாண்டு பிறக்கிறது. மார்கழி 29 போகி பண்டிகை. வீட்டில் உள்ள தீய சக்தி பூரா எரிக்கிறது, வெளியே போட்டு எரிக்கிறது. ஆகாத போகாது எங்க உள்ள வீட்டில் ஏதாவது கிடந்துச்சுன்னு வெளியே எரிச்சிருங்க. வெளியே எரிச்சிட்டாங்களே அத்தனை தீய சக்தியில் அழிஞ்சு நன்மைகள் பெருகும். நீங்க சொல்லுகின்ற தொழில்கள் வெற்றி அடையும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இதுதாங்க மார்கழியில் ஒரு சிறப்பு விஷயங்கள். முதல்ல புதன் உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு வரக்கிறது. 6க்குரியவரும் உங்களை 12ஆம் இடத்துல தான் விபரீத ராஜயோகம். ஆக தொழிலில் ஏற்பட்ட மறைமுக எதிரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடியது, தொழில் வியாபாரம் விருத்தி அடைவது. சரிங்களா? அதே நேரம் இந்த மகர ராசிக்காரவங்க ஏதாவது மருத்துவத்துறையிலோ சினிமா துறையோ கலைத்துறையிலும் அவங்கள மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உணவுப் பொருள் சார்ந்த தொழில்கள், பர்னிச்சர் தொழில்கள், டெக்ஸ்டைல் தொழில்கள் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அடுத்து இந்த மார்கழி 15 சுக்கிரன் சனியோட சேரும்போது அது உங்க தனஸ்தானத்துல ஒருத்தன் ஆகாதவனோட என்னப்பா இவன் எதுக்கியா வந்தேன், இவன் வந்தா எனக்கு எந்த வேலையும் ஓடாதியா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுபோல பிடிச்சமான ஆள் வரும் பொழுது விறுவிறுப்பா வேலை செய்யும், வேலை விழுப்பு நடக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வேலை செய்வான். அப்படிப்பட்ட சனிக்கு பிடித்தமான ஆள் சுக்கிரன் உங்க மகர ராசிக்கு தனஸ்தானத்துக்கு வரும்போது, ஆக உங்களுடைய வருமானம், குடும்ப வருமானம், தொழில் வியாபாரம் வருமானத்துக்குரியது, திருமணம் நடத்தக்கூடியது, புத்திர பாக்கியம் கிடைக்குவது, செல்வங்கள் சேரக்கூடியது, லட்சங்கள் கோடிகள் என்று சேரக்கூடிய இடத்துல சனி சுக்கிரன் சேரும்போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய வருமானத்தை ஏற்படுத்தும். இந்த மார்கழி மாதம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுபோல் நிச்சயமா நடக்கும். அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு ஆசி வழங்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம். பூமிக்கு அனைத்து தேவர்களும் நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வங்கள் நிச்சயமாக உங்கள் இல்லத்திற்கோ நீங்க செய்கின்ற ஆலய வழிபாட்டிற்கு வந்து நிற்பார்கள், உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள். ஆக உண்மையான வழிபாட்டிற்கு நிச்சயமாக வழிவகுக்கக்கூடிய, அதற்கு ஆசி வழங்கக்கூடிய, உங்க எதிர்காலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உறுதியாக அமையப் போகிறது.
உண்மையான வழிபாட்டு நிச்சயமா நடக்கும். அதுக்காகத்தான் உலகமெங்கும் மார்கழி மாதம் தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆசி வழங்கக்கூடிய மாதமாக, எல்லா ஆலயங்களும் வழிபாட்டுக்குரிய மாதமாக மார்கழி மாதம் அமைகிறது. துன்பங்கள் நீங்க போகிறது, நன்மைகள் பெருக போகிறது, மிகப்பெரிய சாதனைகள் படைக்கப் போகிறீர்கள். 2025 அதற்குரிய ஒரு மாதம் தான் முற்பாதி. மார்கழி முற்பாதி 2024, பிற்பாதி 2025. மார்கழி 17 புத்தாண்டு பிறக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? மார்கழி 17 புத்தாண்டு பிறக்கிறது. மார்கழி 29 போகி பண்டிகை. வீட்டில் உள்ள தீய சக்தி பூரா எரிக்கிறது, வெளியே போட்டு எரிக்கிறது. ஆகாத போகிறது எங்க உள்ள வீட்டில் ஏதாவது கிடந்துச்சுன்னு வெளியே எரிச்சிருங்க. வெளியே எரிச்சுட்டாங்களே அத்தனை தீய சக்தியில் அழிஞ்சு நன்மைகள் பெருகும். நீங்க செய்கின்ற தொழில்கள் வெற்றி அடையும். நீங்க நினைச்சதுல நடக்கும். இதுதாங்க மார்கழியில் ஒரு சிறப்பு விஷயங்கள். முதல்ல புதன் உங்களுக்கு 6ஆம் அதிபதியும், அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு வரக்கிறது. 6க்குரியவரும் உங்களை 12ஆம் இடத்துல தான் விபரீத ராஜயோகம். ஆக தொழிலில் ஏற்பட்ட மறைமுக எதிரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடியது. தொழில் வியாபாரம் விருத்தி அடைவது. சரிங்களா? அதே நேரம் இந்த மகர ராசிக்காரவங்க ஏதாவது மருத்துவத்துறையிலோ, சினிமா துறையோ, கலைத்துறையிலோ அவங்கள மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உணவுப் பொருள் சார்ந்த தொழில்கள், பர்னிச்சர் தொழில்கள், டெக்ஸ்டைல் தொழில்கள் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அடுத்து இந்த மார்கழி 15 சுக்கிரன் சனியோட சேரும்போது அது உங்க தனஸ்தானத்துல ஒருத்தன் ஆகாதவனோட என்னப்பா இவன் எதுக்கியா வந்தேன், இவன் வந்தா எனக்கு எந்த வேலையும் ஓடாதியா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுபோல பிடிச்சமான ஆள் வரும் பொழுது விறுவிறுப்பா வேலை செய்யும். வேலை விருப்பம் நடக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வேலை செய்வான். அப்படிப்பட்ட சனிக்கு பிடித்தமான ஆள் சுக்கிரன் உங்க மகர ராசிக்கு தனஸ்தானத்துக்கு வரும்போது, ஆக உங்களுடைய வருமானம், குடும்ப வருமானம், தொழில் வியாபார வருமானத்துக்குரியது, திருமணம் நடத்தக்கூடியது, புத்திர பாக்கியம் கிடைக்குவது, செல்வங்கள் சேரக்கூடியது, லட்சங்கள் கோடிகள் என்று சேரக்கூடிய இடத்துல சனி சுக்கிரன் சேரும்போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய வருமானத்தை ஏற்படுத்தும். சனிக்கு சுக்கிரனுக்கு அப்படி ஒரு இணைப்பு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? சனி ராகுவோட சேரக்கூடாது, கேதுவோட சேரக்கூடாது, குருவோட சேரக்கூடாது. சுக்கிரோட சேர்ந்தா மட்டும் யோகங்கள் இரட்டிப்புனா 4 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு கூறும். அப்படிப்பட்ட யோகம் தான் மார்கழி மாதம் நடக்க போகுது. சரி, இதில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நடக்கலை, ரொம்ப நாள் நடக்கலை, கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, அரசாங்க வேலை கிடைக்கல, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவியில் பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப நாள் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, இதுக்கெல்லாம் ஐயோ ஜாதகத்தை பார்த்துட்டங்க என்னென்ன பரிகாரம் பண்ணிட்டோம், ஒன்று எங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கணும். திரும்ப சொல்கிறேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்கேன். ஏனென்றால் நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால், உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். வாழ்க வளமுடன், எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.